வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு ஸ்டீஃபன் கோஃபியோட 7 ஹேபிட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் பீப்புள்ங்கிற புக்கை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம 6வது இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்மஸ். அதனால் என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் உங்களுக்கு எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் அண்டு சீசன்ஸ் க்ரீட்டிங்ஸ். இந்த 5 நாள் பெருசாக எங்கேயும் வேலை நடக்காது. எஸ்பெஷலி நீங்கள் ஃபாரினோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா அண்டு ஸ்கூல், காலேஜ், கோர்ட்டு எல்லாமே மூடி இருக்கும். ஸோ என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் நீங்கள்லாம் இந்த சீசனை என்ஜாய் பண்ணணும். மெட்ராஸில் வெதர் நல்லா இருக்குது, குளிர் இருக்குது. 10 மாதத்துக்கு நம்ம வெயில் தாங்குகிறோம். ஐ ஹோப் யூ ஆல் ஹாவ் அ கிரேட் டைம். ஸோ இது என்னோட ஹோப் அண்ட் பிளெஸிங்ஸ் கூட ஃபார் தோஸ் ஹூ ஆர் யங்கர் டு மீ. இன்றைக்கி நான் பேச போகிறது ஒரு ஆப்டான டாபிக் அண்ட் இது ஜீசஸ் சொன்னது தான். சினர்ஜி அப்படிங்கிறது. சினர்ஜினா 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. உங்களுக்குள்ளேயே பல ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்று ஆக்கி சினர்ஜி பண்ணிங்கன்னா அவுட்கம் வில் பி கிரேட்டர். ஸோ சில டைமில் என்ன ஆகும்னா தி டோட்டல் இஸ் கிரேட்டர் தென் தி சம் ஆஃப் பார்ட்ஸ். இதை நீங்கள் இன்வெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் பை பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை தான் அனலைஸ் பண்ணுறச்ச நான் சொல்லுவேன், இதை நீங்கள் ஒரு 2 வீலர் கம்பெனியாக பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ஜாவா பண்ணுறாங்க. ஒரு டிராக்டர் கம்பெனியாக பார்க்க முடியாது. ஒரு எஸ்யூவி கம்பெனியாக பார்க்க முடியாது. ஏன்னா இதில் 7-8 டிவிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வெறும் ஆட்டோமொபைல்ஸ் தான். இதை தவிர ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியோட ஹோல்டிங் இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஹோல்டிங் இருக்குது, ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியோட ஹோல்டிங் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வேல்யூ பண்ணணும். ஒரு ரிசார்ட் கம்பெனியோட ஹோல்டிங் இருக்குது. இதெல்லாம் வேல்யூ பண்ணணும். இது பேர் வேல்யூவேஷன் பை பார்ட்ஸ். ஸோ தி அவுட்கம் இஸ் கிரேட்டர் தேன் தி சம் ஆஃப் பார்ட்ஸ். அதனால் உங்களுக்கு ஒரு ஹோல்டிங் கம்பெனி டிஸ்கவுண்ட்டோட தான் கிடைக்கும். பட் இந்த கம்பெனி வாங்க வாங்க யூ ஆர் ஹோல்டிங் அதர் கம்பெனிஸ். ஸோ அது வேல்யூ ஒரு நாளைக்கு அன்லாக் ஆகுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இதையும் நீங்கள் இந்த சினர்ஜியும் சேர்ந்து பார்க்கணும். இது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கும் இது பொருந்தும். மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் பை பார்ட்ஸ் போட்டிங்கன்னா இன்றைக்கி வேல்யூ கம்மியாக தெரியும். 5 வருஷத்தில் டாடா ஃபேமிலியோட வேல்யூ ஏற ஏற ஆட்டோமேட்டிக்காக இதோட வேல்யூ ஏறும். இது நார்மலாக ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவோம். மஹேந்திராவுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, மஹேந்திரா ஒரு ஹோல்டிங் கம்பெனி வித் அன் ஆப்ரேட்டிங் பிஸ்னஸ். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனில் ஆப்ரேட்டிங் பிஸ்னஸ் கிடையாது. இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வெரி கிளியர்லி இதான் டிஃப்ரென்ஸ். வேல்யூ டிஃப்ரென்சஸ் நம்மக்குள்ளேயே, நம்ம டீமுக்குள்ளேயே டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். என் டீமுக்குள்ளேயே டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரென்த். ஏன்னா நம்ம 2 விதமாக பார்ப்போம். நான் ஒரு ப்ராப்ளமை ஒரு விதமாக பார்ப்பேன், என் டீம் என் ப்ராப்ளமை இன்னொரு வழியாக பார்ப்பாங்க. இந்த 2 ப்ராப்ளம்லேயும் தேர்ட் பெர்ஸ்பெக்டிவும் கிடைக்கும். அது மிடில் பாத் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மிடில் பாத்தும் கிடைக்கும். ஸோ அவர் ஒரு வழி சொல்லுவார், நான் ஒரு வழி சொல்லுவேன். 2த்துக்கும் நடுவில் ஒரு காமனாக தேர்ட் பார்ட் தான் நம்ம போவோம். ஸோ இதுதான் மிடில் பாத்துன்னு சொல்கிறது. இது ஃபிலாசபிலேயே ரொம்ப ஃபேமஸ். மிடில் பாத் அப்படிங்கிறது ஒரு நடு வழி. இந்த வழியும் போகாமல் இந்த வழியும் போகாமல் ஒரு நடுப்பாதை. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ராபர்ட் ஃப்ராஸ்ட்னு ஒரு பெரிய இங்கிலீஷ் போயிட்டு ரோட்லெஸ் ட்ராவல்டு அப்படிம்பார். ஸோ 2 ரோடு இருக்கும். ஒன்று எல்லாரும் போகிற ரோடு, இன்னொன்று தனி வழி. இந்த ரஜினி ஒரு படம் சொல்லுவார், என் வழி தனி வழிங்கிற மாதிரி. வாழ்க்கையில் உங்களை தனி வழிக்கு கூட்டிகிட்டு போகும். இது நீங்கள் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் கூட பண்ணலாம். அண்ட் அச்சீவ் மோர் டுகெதர். நீங்கள் கொலாபரேட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து பண்ணோன்னா இன்னும் பெட்டராக பண்ண முடியும். இந்த கொலாபரேஷனுங்கிறதுனால உங்களுக்கு 2 கதை சொல்லலாம்னு நினச்சேன். நேற்று 2 கதை சொன்னது நிறைய பேர் பார்த்தீங்க. இந்த கதை சொல்லலைன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. சிங்கப்பூருக்கும் ஜேஆர்டி டாட்டாவுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் உண்டு. சிங்கப்பூர் 1960s ஃபஸ்ட்டு இண்டிபெண்ட் ஆனும்போது அந்த ஊரில் ஒன்றும் கிடையாது. அது ஒரு பெரிய ஸ்லம் ஏரியா தான் இருந்தது. இன்றைக்கி இருக்கிற சிங்கப்பூருக்கும் அந்த காலத்தில் இருந்த சிங்கப்பூருக்கும் சம்பந்தமே கிடையாது. டாட்டாஸும் லீ குவான் யூக்கும் ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணார். ஜேஆர்டி ஹெல்ப் அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்கில்ஸை அன்றைக்கி தேவைப்பட்ட போது அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் சிங்கப்பூருங்கிற ஊருக்கும் டாட்டாஸுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட நிர்மாணம் பண்ணுறதுலேயும் ஜேஆர்டி ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அது லீ குவான் யூ எங்கேயும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அதனால் சிங்கப்பூர் என்றைக்குமே இவங்க நன்றியோடு பார்ப்பாங்க. 1991
டாட்டாஸ் வந்து இண்டிபெண்டண்ட்டாக ஏர்லைன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க 93, 94ல். அப்போ ஃபஸ்ட்டே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சொல்லிட்டாங்க. லீ குவான் யூ நரசிம்மராவ்ட்ட சொன்னார், "பா நீ உங்களுக்கு ஏர்லைன் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் 26% பணம் போடுறேன்ட்டார்." இவர் இன்னும் ஏர்லைனே ஆரம்பிக்கலை, லைசன்ஸே கிடைக்கல, 26% நான் போடுறேன்ட்டார். 20 வருஷம் அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் விஸ்தாரான்னு ஒரு ஏர்லைன் ஆரம்பித்தாங்க. அந்த விஸ்தாராங்கிற ஏர்லைனில் கண்ணை மூடிட்டு 26% கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் போட்டு, ஒரு ப்ரைவேட் ஏர்லைன்ஸில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இஸ் ஓன் பை கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் இன்டைரக்ட்லி அவங்க அதில் அப்படியே போட்டாங்க. இன்ஃபேக்ட் லீ குவான் யூ ஒரு ஃபேமஸ் வீடியோ இருக்குது, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்ன பேசினார்னு. அதே மாதிரி அங்கே கொண்டு வந்து 26% போட்டார். இட் பிகேம் இந்தியாஸ் மோஸ்ட் பாப்புலர் ஏர்லைன். ரொம்ப ஸ்லோவாக க்ரோத் இருந்தது. அப்புறம் என்னாச்சு, ஏர் இந்தியாவை கவர்மெண்ட் விற்க பார்த்தது. நீங்கள் டாட்டாஸ் அதை வாங்கினோம். நார்மலே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அதை அப்போஸ் பண்ணணும். டாட்டாஸ் அதை வாங்கினோன்னே உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பணத்தை நாங்கள் அதில் போடுறோம்னு சொல்லிட்டோம். விஸ்தாராவில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, அப் டு 49% இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஏர் இந்தியா பண்ணோன்னே இந்த விஸ்தாராவும் ஏர் இந்தியாவும் மர்ஜ் பண்ணி தான் நம்ம பெருசாகணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ சிங்கப்பூர் என்ன சொல்கிறான், உங்களுக்கு தேவை பணம் போடுறோம், இந்த கம்பைன்ட் ஏர்லைனில் நாங்கள் 26% வச்சுக்கிறோம் அப்படின்னு 26% வச்சுருக்காங்க. ஏர் இந்தியாவுக்கு முதல் சிஇஓவாக, எக்ஸ்பீரியன்ஸ் சிஇஓவாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லேருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சது தான் கேம்பிள் வில்சன். உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் ப்ரெஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ஏர் இந்தியா, ஏன்னா அது காம்படிஷன் பண்ணுறது. மேக்ஸிமம் டாடா ஏர் இந்தியாவை பற்றி இந்த ஒரு வருஷத்தில் நெகட்டிவ் ப்ரெஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ட்விட்டரில் எல்லா இடத்துலையும் போடுது, காம்படிஷன் ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஆனால் இன்றைக்கி என்ன மெதுவாக நியூஸ் வந்துருச்சுன்னா, இம்பார்ட்டன்ட் ட்ரங்க் ரூட்ஸ், இப்போ டெல்லி பாம்பே, பெங்களூர் டெல்லி, மெட்ராஸ் பாம்பே, மெட்ராஸ் டெல்லி, இது மாதிரி ட்ரங்க் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் மேக்ஸிமம் டிராஃபிக் வரும். ஓவரால் 30% தான் மார்க்கெட் ஷேர் இருந்தாலும் இந்த ட்ரங்க் ரூட்ஸில் இவங்க 55% ஷேர் பிடிச்சிட்டாங்க. இந்த கம்பைன்ட் ஏர் இந்தியா குரூப் 55% ஷேர் பிடிச்சிட்டாங்க. அப்படின்னு நாங்கள் பப்ளிக் இஷ்யூ தான் இப்போதைக்கு போட போகிறதில்ல, எங்களுக்கு பணம் தேவையில்லை, லாஸை நாங்கள் பாதி ஆக்கிட்டோம், 2-3 வருஷத்தில் நாங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆகிடுவோம். சிங்கப்பூர் ஏர்லைன் இன்னும் காசு போடுறேங்கிறோம். நார்மலாக ஒரு ஏர்லைன் பிஸ்னஸுக்கு காசு வாங்குறதே கஷ்டம். நீங்கள் வந்து இண்டிகோவை தவிர மற்ற எல்லா ஏர்லைன்ஸும் பொண்டி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் பிரிட்டானியாவோட குரூப்பு இன்னொரு பெரிய பார்சி கம்பெனி வாடியாவுக்கு அமைச்ச கோயர் கூட பொண்டி ஆயிடுச்சு. ஆனால் இவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்க, ஏன்னா இந்த கொலாபரேஷன்னால. அண்ட் இந்த கொலாபரேஷன் இன்றைக்கி இல்லை, 1993லேருந்து இந்த கொலாபரேஷன் கண்டினியூ ஆகிருக்கு. இதை தான் அவர் சொல்கிறாரு சினர்ஜின்னு. இன்னொரு எக்ஸாம்பிள் இதே குரூப்பில் சொல்கிறேன். டாடா அண்ட் சன்ஸ் வெறும் ஸ்டீல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. வேர்ல்டு வார் 2 போது நிறைய ஜெர்மன்ஸ் வந்து ஜூஸ்லாம் அடிக்கலாம் வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி சில ஜெர்மன் ஜூஸ் வந்து இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. நீல்ஸ் போர் கூட இந்தியாவில், பெரிய ஃபிசிக்ஸ் கூட இந்தியாவில் வந்து ஒழிஞ்சிக்கிறாரு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில். அப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸை டாட்டாஸ் தான் நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்த சில ஜெர்மன் இன்ஜினியர்ஸு எங்களுக்கு லோக்கோமோட்டிவ் பண்ணுற டெக்னாலஜி இருக்குங்கிறாங்க. அப்போ நாங்கள் ஆல்ரெடி ஸ்டீல் பண்ணிகிட்டு இருக்கிற டாட்டாஸ் வந்து டாட்டா இன்ஜினியரிங் லோக்கோமோட்டிவ் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜெர்மன் கொலாபரேஷனை தான் அவங்க லோக்கோமோட்டிவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லோக்கோமோட்டிவ்ங்கிறது கரியை வச்சு ட்ரெயினை இழுக்கிறது. இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் லோக்கோமோட்டிவ் நேஷ்னலைஸ் ஆனோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு ஜெர்மன் கம்பெனி மெர்சிடிஸ் பென்ஸ் தான், சரி உங்களுக்கு லோக்கோமோட்டிவ் தானே கவர்மெண்ட் எடுத்துருச்சு, நாங்கள் பென்ஸோட உங்களை டைப் பண்ணி தரோம், நீங்கள் லாரி பண்ணுங்கங்கிறாங்க. அந்த பென்ஸோட டைப் பண்ண லாரி கம்பெனி தான் இன்றைக்கி உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் ஆகிடுச்சு. பென்ஸ் ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவுக்கு வரச்ச கார் அசம்பிளி டாடா மோட்டார்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பென்ஸ் தனி கம்பெனியாக போச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கொலாபரேஷன் இதுதான் கொலாபரேஷன். இது மாதிரி உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரியே தெரிஞ்சிருக்காது. எங்கேயோ போய் எவனையோ ஹெல்ப் பண்ண போய் 1971 அது போய் 1992 உனக்கு வந்து திரும்பி ஏர்லைன் ஆரம்பிக்கும் போது, அண்ணா நீங்கள் அன்றைக்கி ஹெல்ப் பண்ணீங்களே, நான் இன்றைக்கி உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு லைசன்ஸ் கிடைக்கல 25 வருஷம். 25 வருஷம் எனக்கு லைசன்ஸ் இல்லாத போது அவனும் வெயிட் பண்ணி வெளில உட்காந்துட்டு திரும்பி எனக்கு லைசன்ஸ் வந்தோன்னா அடுத்த நாளே என்னோட வந்து சேர்றான் பாருங்க. இதுதான் கொலாபரேஷன். இது பிஸ்னஸ்லேயும் உண்டு, வாழ்க்கையிலையும் உண்டு, எல்லாத்துலேயும் உண்டு. இதை நீங்கள் கற்றுக்கிட்டாலே சினர்ஜினா என்னன்னு புரிஞ்சுப்பீங்க. டாடா மோட்டார்லேயும் ஏர் இந்தியாவிலும் இந்த கதை க்ளீனாக இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் எங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.